வாழ்க்கையில் 2 பேர் ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள். ஒருவர், அதாவது ஒரே ஆசிரியருக்கு இல்லை, ஒரே பள்ளியில் படிக்கிறாங்க. ஒரு மாணவன் மாத்திரம் நல்ல மார்க் வாங்குகிறான், ஒரு மாணவன் மாத்திரம் குறைவான மார்க்கு வாங்குகிறான். ஆனால் பள்ளிக்கூடம் ஒரே பள்ளிக்கூடம் தான், ஆசிரியரும் ஒரே ஆசிரியர் தான். காலேஜுக்கு போகிறாங்க. 2 மாணவர்கள் ஒரே கல்லூரியில் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஆசிரியர் கீழே படிக்கிறாங்க. ஒருவன் நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிறான், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்குகிறான். மற்றொருவன் அரியர் வச்சிடறான். 2 பேர் ஒரே மாதிரி வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு ஆள் மாத்திரம் ப்ரொமோஷன் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னொரு ஆளுக்கு எந்த ப்ரொமோஷனும் இல்லை, எந்த உயர்வும் இல்லை. இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பார்க்குறோமா? சிலருக்கு உயர்வு இருந்துக்கிட்டே இருக்குது, சிலருக்கு தேங்கிய நிலை இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளை போல தான் அவங்களும், நம்ம துவங்கின இடத்துல தான் அவங்களும் துவங்கினாங்க. நம்மளை போல தான் அவங்களும் படித்தாங்க. எல்லாமே நம்மளை போல தான். பட் நாம் தேங்கிய நிலையில் இருக்கிறோம். ஆனால் அவங்க மாத்திரம் அடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கிறாங்களே. இந்த கேள்வி நம்ம அநேகருக்கு உண்டு. இந்த கேள்விக்கு பதிலாக இன்றைக்கு 5 ஹேபிட்ஸ், தமிழில் என்னவாக சொல்லலாம்? ஆமாம், 5 பழக்க வழக்கங்கள். 99% நம்மை சுற்றி இருக்கிறதான மனிதர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தும், அவங்களுக்கு முன்னாடி ஓடுவதற்கு நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு 5 பழக்க வழக்கங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 5 habits that will put you ahead of 99% of people. 99% மக்களுக்கு முன்பதாக உங்களை முன்னாடி வைக்கும் இந்த 5 பழக்க வழக்கங்கள். 1, develop the habit of reading. வாசிக்கிற, படிக்கிற, கற்றுக்கொள்கிற பழக்கத்தை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. அதை இன்னும் உங்களிலே வளர்த்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஞானி என்ன செய்வான்? அறிவை நாடிக்கொண்டே இருப்பான். நல்ல ஞானமுள்ளவனா நம்ம வரணும் அப்படின்னா கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. இந்த லேர்னிங் இருக்குது பாருங்க, கற்றுக்கொள்ளுதல் இருக்குது பாருங்க, இதுதான் நம்ம ஒவ்வொருவரையும் தேறினவர்களாக மாற்றுகிறது. என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகிற தன்மை நின்று போகிறதோ அன்றைக்கே நம்ம வாழ்க்கை தேங்கிய நிலைக்கு வந்துவிடும். கற்றுக்கொள்கிற தன்மை இருக்கிற வரைக்கும் நமக்கு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். When we stop learning, growth stops. எப்பொழுது கற்றுக்கொள்கிறதை நாம் நம்ம வாழ்க்கையில் நிறுத்துகிறோமோ அப்பொழுது நம்முடைய வளர்ச்சியும் என்ன செய்கிறது? நின்று போய் விடுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற பிரகாரம் புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். சம்பாதிக்கும்னா என்ன? தேடி தேடி ஓடி ஓடி அதை பெற்றுக்கொள்ளும். புரியுதா உங்களுக்கு? அக்வேரிங்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்து 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 என்ன செஞ்சுக்கிறது? எடுத்துக்கிறது.
அறிவை சம்பாதிக்கும் புத்திமானுடைய மனம். ஞானியின் செவி அறிவை நாடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த இந்த ரீடிங் ஹேபிட் அதை வளர்த்துக்கோங்க. இன்னொரு விதத்தில் கற்றுக்கொள்கிற அனுபவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்று, இந்த பழக்கத்துக்கு வாருங்கள் என்று உங்களுக்கு நான் அன்பாய் கேட்கிறேன். தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். இரண்டாவது, நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை வாசியுங்கள். அதனால் உங்களுடைய இந்த வளர்ச்சி, வாழ்க்கையில் நம்ம உயரணும், பெரிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற நீங்கள் கற்றுக்கொள்கிறதான அனுபவத்துக்குள்ளே வரணும்னா நீங்கள் நிறைய ரீட் பண்ணுங்க, வாசிங்க. வேதத்தை வாசிக்கிறதுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ வாசிங்க. இன்னைக்கு மனிதர்களுக்கு தன்சாரா அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. தன்சாரா அறிவுன்னா என்ன தெரியுமா? ஒன்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொபைல் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுது இருக்குது, அதை பார்க்குறாங்க, அதை வச்சு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு அறிவு இருக்குது பாருங்கள், அந்த அறிவு இப்போ மனிதர்களுக்குள்ள வேலையே செய்யலை. தன்சாரா அறிவே தன் சார்ந்த அறிவு இல்லை, தன் சாரா அறிவு தான் என்ன செய்யுது, வேலை செய்யுது. விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப சகோதர சகோதரிகளே, அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு நல்லா வாசிங்க. நல்ல புத்தகங்களை எடுத்து வாசிக்கிற பழக்க வழக்கத்தை வச்சுக்கோங்க. ஒரு மாதம் இந்த ஒரு புத்தகத்தை நான் வாசித்து முடிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து சில ஆவிக்குரிய புத்தகங்கள் உண்டு, அதெல்லாம் வாசித்து பாருங்கள். நல்ல தலைமைத்துவ புத்தகங்கள் உண்டு, அதை வாசித்து பாருங்கள். வளர்ச்சிக்கான புத்தகங்கள் உண்டு, அதை எடுத்து வாசித்து பாருங்கள். நிறைய ஆவிக்குரிய மனிதர்கள் எழுதிய புத்தகங்கள் உண்டு, அதை வாசித்து உங்கள் அறிவை என்ன செஞ்சுக்கோங்க, வளர்த்துக்கோங்க. நான் டிஜிட்டலாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஜிட்டலாக இருக்கிற நீங்கள் யூ ரீட் டிஜிட்டலி. நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து ரீல்ஸாக பார்த்து உங்கள் காலத்தை என்ன செய்யாதீங்க, போக்கடிக்காதீங்க. வெறும் ரீல்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அறிவே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய மூளையெல்லாம் என்ன செஞ்சிடும், செயலிழந்து போய்விடும். அதனால தான் இந்த ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பழக்க வழக்கம் நமக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமாய் உயர்வு நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, வேல்யூ யுவர் டைம். மிக வேகமாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வேல்யூ யுவர் டைம். உங்களுடைய நேரத்தை சரியாய் பயன்படுத்துங்கள். எபேசியர் 5:16, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். காலத்தினுடைய நேரத்தினுடைய விலையை புரிந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப விலையேற பெற்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நேரத்தை ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, அதை ரொம்ப பொறுப்பற்ற தன்மையில் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அது நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமாம், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ட்ரீட் டைம் அஸ் அ ப்ரிஷியஸ் ரிசோர்ஸ். வாழ்க்கையில் உயர்ந்ததான அநேக மனிதர்கள் நேரத்தை ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாகவே அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். அவாய்ட் வேஸ்டிங் ஹவர்ஸ் ஆன் திங்ஸ் தட் டு நாட் கான்ட்ரிபியூட் டு யுவர் growth. உங்கள் வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு எந்த விதத்துலையும் பயன்படாத நேரங்களை என்ன செஞ்சிருங்க, தவிர்த்து விடுங்கள். நேரத்தை நம்ம வேல்யூ பண்ணி அதை சரியாய் பயன்படுத்துவோமானால் அது நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உயர்வை கொண்டு வரும். அல்லேலூயா. மூன்றாவது, பிராக்டிஸ் செல்ஃப் டிசிப்ளின். சுய ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். 1 கொரிந்தியர் 9:26 ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன்.
27வது வசனம், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஐ டிசிப்ளின் மை பாடி. நம்ம ஒரு செல்ஃப் டிசிப்ளின்குள்ளே வந்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வு என்ன செய்யுது இருக்கு. அல்லேலூயா. ஆமாம். டேலண்ட் வித்தவுட் டிசிப்ளின் வில் நாட் ஹெல்ப் யுவர் சக்ஸஸ். உங்களுக்கு தாளந்து இருக்கலாம், ஆனால் டிசிப்ளின் இல்லைன்னா உங்கள் உயர்வுக்கு உங்கள் சக்ஸஸுக்கு அது என்ன செய்யாது, ஒரு நாளும் உதவி செய்யாது. திறமை இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், ஆனால் அதை டிசிப்ளின்டாக நம்ம பயன்படுத்தலைன்னா அது என்னவா மாறிடுது, சக்ஸஸுக்கு ஆபத்தாக அது என்ன செஞ்சிருது, மாறிடுது. அதே மாதிரி பாருங்க, நம்ம செய்கிற காரியத்தை ஒழுங்காய் செய்யவில்லை என்றால் அதுவும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்தில் என்ன செய்யாது, உதவி செய்யாது. இப்போ நம்ம ஒரு காரியம் செய்கிறோம், ஏனோ தானோன்னு செஞ்சோம்னா அது எந்த விதத்துலையும் பிரயோஜனப்படவே படாது. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டைம், அதுக்குன்னு செட் ஆஃப் டிசிப்ளின் இதெல்லாம் வச்சு சரியாக நம்ம செய்தோமானால் அது உயர்வை கொண்டு வரும். அல்லேலூயா. அடுத்து 4வது, லேர்ன் கண்டினியூஸ்லி. தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 1:5, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான், விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அதனால் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்லி நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறத படிக்கிறத விடாதீங்க, தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ப்ராக்ரஸ் ரொம்ப முக்கியமானது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன், முடிக்க விரும்புகிறேன். 5வது, லிவ் வித் பர்பஸ். நோக்கத்தோடு கூடிய வாழ்க்கை அவசியம். ஸோ உங்கள் பழக்கத்தில் இதையும் வச்சுக்கோங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதுக்கு என்ன இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவன் நம்மளை குறித்து ஒரு ஒரு பர்பஸ் அவர் வச்சிருக்கிறார். அப்போ அவர் நம்மளை கிரியேட் பண்ணதே ஒரு பர்பஸ்க்காகத்தான். அப்போ அதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. டிஸ்கவர் ஒய் காட் கிரியேட்டட் அஸ். தேவன் உங்களை சிருஷ்டித்ததற்கான நோக்கத்தை என்ன செய்யுங்க, டிஸ்கவர் பண்ணுங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் அதில் ஒரு நோக்கம் இருக்குமானால் அப்போ தான் நீங்கள் தேவன் உங்களை சிருஷ்டித்ததற்கான நோக்கத்தையும் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். ஒவ்வொரு நோக்கமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய டைரக்ஷனை உங்களுக்கு என்ன செய்யும், உண்டாக்கும். அப்போ நோக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டைரக்ஷன் இருக்காது. அல்லேலூயா. ஆமாம். சர்ச்சு முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகணும்னு எனக்கு ஒரு நோக்கம் இருந்தால் நான் எங்கே போவேன், வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போகணுங்கிறதான ஒரு பர்பஸ், அப்படி ஒரு நோக்கம் இல்லைன்னா நான் என்ன செய்வேன், எங்கிட்டாவது சுற்றிக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நோக்கம் இருந்தால் கரெக்டாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், போய் சேர முடியும். நோக்கம் இல்லை என்றால் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு வாழ்க்கையை வீணடித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத சூழலுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். அப்போ இந்த 5 பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைபிடியுங்கள். வாழ்க்கை பெரிய உயர்வை சந்திக்க இது உதவி செய்யும். 1, டெவலப் த ஹேபிட் ஆஃப் ரீடிங். 2வது, வேல்யூ யுவர் டைம். 3வது, ப்ராக்டிஸ் செல்ஃப் டிசிப்ளின். 4வது, லேர்ன் கண்டினியூஸ்லி. 5வது, லிவ் வித் பர்பஸ். அல்லேலூயா. அப்படி வாழ தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. பழக்க வழக்கங்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவைகளை செய்ய அர்ப்பணித்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.